கூலிங் கிளாஸ் கூலிங் கிளாஸ் கூலிங் கிளாஸ் கூலிங் கிளாஸ் சார் கூலிங் கிளாஸ் கூலிங் கிளாஸ் சார் கூலிங் கிளாஸ் கூலிங் கிளாஸ் கூலிங் கிளாஸ் சார் கூலிங் கிளாஸ் சார் கூலிங் கிளாஸ் கூலிங் கிளாஸ் வேணுமா சார்? கன்செஷன் ரேட்ல விக்கிறேன் சார் கூலிங் கிளாஸ். டேய் தம்பி, சார் இங்க வா. சொல்லுங்க சார். எவ்வளவு இந்த கிளாஸ்? 200 ரூபா சார். 100 ரூபாய்க்கு கொடுப்பியா? காலையில போனி சார். பேரம்லாம் பேசாதீங்க சார். 150 ரூபா கொடுங்க சார். 100 ரூபாய்க்கு தருவியா மாட்டியா? சார் நாங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். அனாதை ஆசிரமத்துக்கு டொனேஷன் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றோம் சார். இந்த சென்டிமெண்ட் டயலாக் எல்லாம் எனக்கு வேணாம். 100 ரூபாய்க்கு வருமா வராதா? சரி எது வேணுமோ எடுத்துக்கோங்க. இந்த சார் தேங்க்ஸ் சார். வரேன் சார். இஸ்திரிக்கு துணி இருக்கா சார்? ஒரு நிமிஷம். சார் உங்களை தேடி ஒருத்தர் வந்தார் சார். நான் கூட்டு வந்துக்கிறேன். என்ன தேடி வந்திருக்காங்களா? ஆமா சார். மொபைல்ல உங்க வீடியோ காமிச்சு இவரை தெரியுமான்னு கேட்டாரு. அதான் கூட்டு வந்தேன் சார். யார் அவரு? கார் லாக் பண்ணிருக்கா சார். அதோ அவரே வந்துட்டாரு. நீங்க பேசிட்டு இருங்க சார், நான் வரேன். ஹாய். ஹாய். யாருன்னு புரியல. என் பேர் சுதர்சனன். உங்க பேரு? ஜாக்கி. நல்லா இருக்கு. சரி, இப்ப நம்ம கச்சா மச்சான்லாம் பேச வேண்டாம். இத வச்சுக்கிட்டு அந்த 100 ரூபாயை கொடு. எந்த 100 ரூபாய்? ஹலோ, நான் எவ்வளவு டீசெண்டா பேசுறேன். நடிக்காத, காசை கொடு. ஓகே, இந்தா 200 ரூபாய். 100க்கு 100 எக்ஸ்ட்ரா வச்சுக்க. ஹலோ, யார் சார் நீங்க? எந்த 100 ரூபாய் கேக்குறீங்க? இந்த வீடியோவை பாரு. இப்ப புரிஞ்சுதா எந்த 100 ரூபான்னு? கொடு. ஒரு நிமிஷம் சார். என்னங்க சார்? என்ன கிண்டலா? என்ன கிண்டல் சார்? நீ கீழ இருந்து எடுத்த 100 ரூபாய் நோட்டு இதுவா? அது ஒரு மாதிரி பழைய நோட்டு சார். ஆனா 100 ரூபாய் தான். பழசா புதுசாங்கிறது எனக்கு தேவையில்லை. அந்த 100 ரூபாய் நோட்டு தான் வேணும். சார், அந்த நோட்டை செலவு பண்ணிட்டேன் சார். என்ன நக்கலா பண்ற? யோ, நீ அந்த பணத்தை எடுத்துட்டு சந்துக்குள்ள வந்துட்ட. நான் கார்ல வந்ததுனால 4 தெரு சுத்தி வந்தேன். வழியில கடை கூட இல்ல. என்ன செலவு பண்ண? கொடு. நிச்சயமா சார். அந்த சந்துக்குள்ள ஒரு பையன் கிட்ட கூலிங் கிளாஸ் வாங்கிட்டேன். நிஜமாவா சொல்ற? ஆமா சார். நான் ஏன் போய் சொல்லணும்? என்ன சார் சட்டையெல்லாம் பிடிக்கிறீங்க? எனக்கு ஆக வேண்டிய வேலையை செய்யறவனோட போன் நம்பர் அந்த நோட்ல எழுதி இருந்தது. அந்த நோட்டை கொடு. சார், கீழே கிடந்த பணத்தை யார் வேணா எடுக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். தெரியுமா உங்களுக்கு? அந்த நோட்டு இப்ப இல்ல, போயிடுச்சு. என்ன இப்போ? அப்படின்னா அந்த வேலையை நீ செஞ்சு கொடு. என்ன வேலை? ஒரு கொலை பண்ணணும்.
வந்து பண்ணி கொடு. கல்பனா, கிச்சன்ல இருக்கேன், கீழே வாங்க. டிஃபன் ரெடியா? ரெடி. வரேன். ஹேய், தண்ணி இருக்குதுமா? ஐயோ, சாரிங்க, சாரி. இட்ஸ் ஓகேமா, இட்ஸ் ஓகே. நான் வேற தோசை கொண்டு வரேன். ஒரு 2 minutes வேணாம் வெய். ஏய் கல்பனா, இனிமே நீ ஃப்ரிட்ஜ்ல இருந்து தோசை மாவு எடுத்து தோசை ஊத்த போறியா? இல்ல, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துறேன். ஹேய், ஐயோ ஆண்டவா. குட் மார்னிங் சார். எஸ் மிஸ்டர் ராகுல், குட் மார்னிங். வாட்ஸ்அப் சார், நேத்து அந்த லேபர்ஸ் யூனியன் மீட்டிங்ல நான் பேசினேன் சார். என்ன சொல்றாங்க? சார், அவங்க கண்டிஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு சார். அத தெரிஞ்சுதான் உங்களை பேச அனுப்பிச்சேன். என்ன சொல்றாங்க எல்லாரும்? சார், அவங்க கோரிக்கைகள்ல நியாயம் இருக்கு சார். ராகுல், பிரச்சனையை எப்போதுமே தூரத்துல இருந்து பார்த்துதான் பழகணும். அப்பதான் நியாயம் எது அநியாயம் எதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். சாரி சார், அந்த லாஜிக் இவங்க பிரச்சனைக்கு பொருந்தாது சார். வேற என்ன பொருந்தும்? சார், அவங்க ஷூஸை நாங்க போட்டுக்கிட்டு தான் அவங்க பிரச்சனையை பார்க்கணும் சார். தூரத்துல இருந்தா புரியாது சார். ஐயோ, வாவ், வெரி குட், வெரி குட். ரொம்ப அருமையா திங்க் பண்றீங்க. வேற என்ன பேசுனீங்க? அவங்க தேவைகளை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அதை உங்ககிட்ட பேசணும் சார். பரவாயில்ல, போன்ல சொல்லுங்க. சார், நம்பர் 1, இவ்ளோ பெரிய ஃபேக்டரியில தொழிலாளிங்க உட்கார்ந்து சாப்பிடணும், அப்புறமா ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கு 2 ரெஸ்ட் செட் கட்டணும். வெரி குட். அப்படியே அவங்க ஒய்ஃபோ ரிலேஷன்ஸோ வந்தா அவங்க பிரைவேசியா இருக்க ஒரு லாட்ஜ் கூட கட்டி கொடுக்கலாமா? சார், are you serious? எஸ் எஸ், ஐ அம் சீரியஸ். வாட் நெக்ஸ்ட்? வெல்டிங் செக்ஷன்ல நிறைய பேருக்கு கண் பார்வை பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கெல்லாம் கம்பெனி செலவுல ஸ்பெக்ஸ் வாங்கி தரணுமா? ஆமா சார். ஓஹோ, சூப்பர். அப்புறம் சார், ஓட்டி வாரத்துக்கு 2 நாள் தான் நிர்வாகம் தருதான். அது லேபர்ஸ்க்கு பத்தலையா சார்? மினிமம் 4 நாளாவது வேணுமா? அவ்வளவுதானாமா? சார், நெக்ஸ்ட் பழைய கோரிக்கைகளே 2 இருக்கு சார். எது? இந்த லேடிஸ் பிரெக்னன்சி பீரியட் லீவ 2 மாசத்துல இருந்து 3 மாசமா ஆக்கணுமா? ஆமா சார். வேலை செய்யறவங்களுக்கு வைக்கிள்ஸ் இல்ல, வைக்கிள் வாங்குறதுக்கு கம்பெனில லோன் தரணுமா? எக்ஸாக்ட்லி சார். நீங்க ஒரு வேலை செய்யுங்க, இந்த கோரிக்கையெல்லாம் கம்பெனி நிறைவேற்றினா எவ்வளவு செலவாகும்னு சொல்லுங்க. ஓகே சார். அந்த பணத்துல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் சாலரியில எவ்வளவு கட் பண்ணலான்னு யோசிங்க. சார், புரியல சார். அதாவது உங்க salary 40,000னா இனி 20,000 கம்பெனி தரும். மீதி சார்? உங்க சம்பளம், ஏன் சம்பளம், கம்பெனி சம்பளம், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பளம் எல்லாம் சேர்த்து ஒரு கணக்கு போட்டு லேபர் ப்ராப்ளத்தை தீக்கிறதுக்கு ஒரு பிளான் போடுங்க. இமிடியேட்லி. சார், நீங்க ஏதாவது கோவத்துல இருக்கீங்களா சார்? சத்தியமா இல்ல சார், சந்தோஷத்துல இருக்கேன். இடியட். என்னங்க தோசை சாப்பிடாம போறீங்க? தோசை எல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நீ சாப்பிடு. என்னங்க காஃபியாவது தரட்டுமா? வேண்டாமா, வெளியே சாப்பிட்டுக்கிறேன். என்ன கஜினி சூர்யா மாதிரி ஃப்ரீஸ் ஆயிட்டான்? ஹலோ ஹலோ, என்னப்பா ஒரு விஷயத்தை இவ்வளவு நேரமா யோசிக்கிற? பின்ன யோசிக்க வேண்டாமா சார்? நீங்க கடைக்கு போய் ஆட்டத்துல வாங்கிட்டு வான சொல்றீங்க, ஒரு கொலை பண்ண சொல்றீங்க. என் லைஃப பத்தி யோசிக்க வேண்டாமா? ஒரு நிமிஷம், அது உன் முகத்துல ஏதோ தெரியுதே. என்ன தெரியுது? நீ பயப்படுறியா? பின்ன பயப்பட மாட்டாங்களா சார்? அப்ப நீ ஒரு வேலை பண்ணு. என்ன சார்? நம்ம 2 பேரும் கார்ல ஏறி இந்த ஏரியா முழுக்க சுத்தலாம். அந்த கூலிங் கிளாஸ் காரன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அந்த 100 ரூபாயை வாங்கி கொடுத்துருப்பா, நான் போயிடுறேன். என்னப்பா என்னாச்சு? வா போலாம். என்ன அநியாயம் சார் இது? ரோட்ல 100 ரூபாய் கிடைச்சது, அதை எடுத்ததுக்கு இப்படி டார்ச்சர் கொடுக்குறீங்க. ஏன் எடுத்த?
ஒண்ணுது இல்லன்னு தெரியுது தானே? டார்ச்சர் அனுபவி. நான் இப்பவே போலீஸ்க்கு போயிட்டா என்ன சார் பண்ணுவீங்க? ஓ, போய் பாருங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு போய் தெரிஞ்சுக்கிட்டு வா. நீ என்ன போறது? நானே இன்ஸ்பெக்டரை கூப்பிடுறேன். நீ போயிட்டு வா, போயிட்டு வா. சார் 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 ஒரு நிமிஷம் சார், இருங்க சார், இருங்க. ஏன் போலீஸ் நான் பயப்படுற? கேக்குறேன்ல, சொல்லுப்பா. வேணாம் சார், ப்ளீஸ். ஏன்? நானே போலீஸ்க்கு பயந்துதான் மொட்டை அடிச்சிருக்கேன். அட, இது என்னப்பா புது கதை? ஆமா சார், நான் ஒரு பொண்ண உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன். அவ திடீர்னு ட்ரெயின் முன்னாடி பாஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஓ, அவங்க வீட்ல என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் என்ன கூப்பிட்டு பார்ட்டா பின்னிட்டாங்க சார். ம், கடைசியில நான் ஒரு அப்பாவின்னு தெரிஞ்சதுனால என்ன விட்டுட்டாங்க சார். ஓஹோ. ஆனா மனித உரிமை கழகத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் புகார் கொடுத்ததுனால அவங்க என் கேஸ்க்காக போலீஸ அப்போஸ் பண்ணிட்டாங்க. ம், போலீஸ் என்கிட்ட ஹியூமன் ரைட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாதன்னு மிரட்டுறாங்க. ஹியூமன் ரைட்ஸ் காரங்க போலீஸ் மேல உள்ள கோவத்தினால என் மேல கேஸ போட்டு போலீஸ டார்ச்சர் பண்றாங்க. ம். போலீஸ் என்கிட்ட நாங்க உன்னை அடிக்கலன்னு சாட்சி சொல்லுன்னு ஃபோர்ஸ் பண்றாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மொட்டை அடிச்சு மாறு விஷயத்துல வீட்டை விட்டு வெளியே இருக்க. இங்க பாருப்பா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல நான் கிளியரா இருப்பேன். என் வேலை எனக்கு சரியா நடக்கணும். அதுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையும் நான் தருவேன். நீ போலீஸ்ல மாட்டவே மாட்ட. நான் உன்னை மாட்ட விடவும் மாட்டேன். ஏயா, நீ மாட்டா நானும் மாட்டுவேன்ல. அந்த காமன் சென்ஸ் வேணா? அப்ப நீங்களே போய் கொலை பண்ண வேண்டியதானே? ஏய், ஜாஸ்தி பேசுற நீ. தன்மானத்துல கை வைக்கிறியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ எனக்கு ஒரு கொலை பண்ணி கொடுத்துரு. சார், என்ன சார்? சும்மா ஒண்ணும் பண்ண வேண்டாம். அந்த ரூபா நோட்ல நான் தேடுறது என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது சார். ஒரு ப்ரொஃபஷனல் கில்லரோட நம்பரை மீடியேட்டர் ஒருத்தன் அந்த நோட்ல எழுதியிருக்கான். ஏன் சார் அப்படி? அவங்க டீலிங்கே அப்படித்தான். நேரடியா யாரும் யாரையும் சந்திக்க மாட்டாங்க. நான் ஒரு கொலை பண்ணணும்னு பாம்பேல இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி சொன்னேன். அவர் நேத்து போன் பண்ணி, நீ இன்னைக்கு 100 ரூபாய் நோட்டை எடுத்த இடத்துல ஒரு நோட் இருக்கும், நீ 7:30க்கு போய் அதை எடுத்துக்கோ, அதுல ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு போன் பண்ணி பேசி ஆளை காமிச்சிட்டு பணத்தை கொடுத்துட்டா அவங்க கரெக்டா கொன்னுடுவாங்கன்னாரு. போட்டும் சார், அவங்களுக்கே போன் போட்டு இன்னொரு ஆளை கொடுக்க சொல்லுங்க சார். அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா, கோமால இருக்காரு. இல்லன்னா நான் ஏன் உன்னை டார்ச்சர் பண்றேன்? இப்ப என்ன சார் பண்ணணும்? இத பாருப்பா, அவனுக்கு கொடுக்க வேண்டிய 5 லட்சத்தை உனக்கே கொடுக்கறேன். நீ ஒரு கொலை பண்ணி கொடுத்துரு. யாரை கொலை பண்ணணும் சார்? என்னப்பா இது? போட்டோவை பார்த்து ஷாக் ஆயிட்ட? ஏற்கனவே இவளை பார்த்திருக்கியா? வேலை முடிஞ்சிடும். நீங்க போங்க சார். நிஜமாவா சொல்ற? ஆமா சார். அம்மா, என்ன வேலைம்மா? ஏமா ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு எல்லாம் தெரியுமா. என்ன தெரியும்? ஐயா இப்பெல்லாம் வீட்டுல சரியா சாப்பிடறதே இல்ல. என்ன சொல்ற? கிச்சன்ல இருக்கிற தொட்டியில குப்பை தான் நான் பாக்குறேனேமா. இங்க பாரு வேலைம்மா, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. வந்தம்மா வேலைய பார்த்தமான்னு இருக்கணும். இதான் உனக்கு கடைசி சான்ஸ். போ பேசாம. சரிம்மா. என்னாச்சு கல்பனா? ஏன் அவங்கள திட்டுற? ஒழுங்கா பாத்திரம் தேய்க்கவே துப்பு கிடையாது. நம்ம 2 பேருக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஸ்பை வேலை பாக்குறான். என்ன, எனக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் ஏதாவது கான்டாக்ட் இருக்க மாதிரி வத்தி வச்சாளா? ஏன் இப்படி சொல்றீங்க?
பொதுவாவே வீட்டுல வேலை செய்யறவங்க பொண்டாட்டிய பத்தி புருஷன்கிட்டயும் புருஷனை பத்தி பொண்டாட்டிகிட்டயும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா போதும். அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த வேலைக்காரங்க. சரி அதை விடு. என்ன மதியம் போன் பண்ணிருந்த? அர்ஜென்ட்டா வேற வர சொல்லியிருந்த? என்னன்னு தெரியல, ஒரு வாரமா வயிறு ஒரு மாதிரி திம்முன்னு இருக்கு. வாந்தி வர மாதிரி கொமட்டிட்டு வருதுங்க. திடீர்னு புளிப்பா ஏதாவது சாப்பிடணும் போல தோணுது. என்னவா இருக்கும்? உங்க அம்மாக்கு போன் பண்ணியா? பண்ண. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. என்ன சொன்னாங்க சொல்ல. ஹாஸ்பிடலுக்கு போங்க, செக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஓ, இதுக்கு தான் போன் பண்ணியா? ஆமா. சரி ஒரு நிமிஷம் இரு, நான் ரெடி ஆயிட்டு வரேன். என்னங்க? என்ன ஒண்ணும் சொல்லாம போறீங்க? என்ன சொல்லணும்? இல்ல, நான் இப்ப சொன்ன விஷயத்துக்கு ஏதாச்சும் ஒண்ணு ரியாக்ட் ஆகணும்ல. என்ன ரியாக்ட் ஆகணும்? நான் இவ்ளோ சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கேன், அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. பி பிராக்டிகல் கல்பனா. வீணா ஆசையை வளர்த்துக்கிட்டு ரியாக்ஷன் கொடுத்து என்ன பிரயோஜனம்? டாக்டர் கிட்ட போறோம்ல, அவங்க செக் பண்ணி சொல்லட்டும். பாசிட்டிவா இருந்தா ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு நாள் உட்காந்து மாத்தி மாத்தி ரியாக்ஷன் கொடுத்துப்போம். சரியா? ஒரு 2 minutes நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். என்னங்க? ஹாஸ்பிடலுக்கு போறோமா? எஸ் போறோம். No, sir. Sir, 2 minutes, sir. I'll be there, sir. Sir, please, sir. One second, sir. One second. கல்பனா, don't mistake me. நம்ம ரெண்டு பேரும் இன்னொரு நாள் ஹாஸ்பிடலுக்கு போலாம். இன்னைக்கு ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. ப்ளீஸ், நான் வரேன். ஹலோ சார். சார் வரேன் சார். சார் ப்ளீஸ் சார், I'll be there. I'll be there. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? பக்கா. அவ புருஷன் இப்ப வீட்டுல இல்ல. இல்ல, அர்ஜென்ட்டா மீட்டிங் இருக்குன்னு ஆபீஸுக்கு கூப்பிட்டுருக்கேன். ஆபீஸ்ல எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல ஆபீஸ்ல அவங்க கூட போய் நான் ஜாயின் பண்ணிடுவேன். 15வது நிமிஷத்துல நீ வேலையை முடிச்சிடு. ஓகே? ஓகே. ஆமா சார், பணம் எப்ப தருவீங்க? யோ, இவ்வளவு பண்ற என்னையே சந்தேகப்படுறியா? என்ன சார் பண்றீங்க? பண்றேன்னு புலம்புறீங்க. தூரத்துல இருந்தே உனக்கு வீட்டை காட்டாம பைக்ல வந்து பக்கத்துல இறக்கி விட்டு போறனே, அது ஹெல்ப் தானையா? எங்கேயாவது கொலைகாரன பாஸ் பைக்ல இறக்கி விட்டதை பாத்திருக்கியா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. பணம் எப்ப தருவீங்க? நாளைக்கு ராத்திரி 8 மணிக்கு கண்ணகி சிலை கிட்ட சூட்கேஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே சார், இவ்வளவுதான் எனக்கு தேவை. ஒரு நிமிஷம், நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். கதையை போன உடனே முடிச்சிடாத. ஓகே சார். 15 மினிட்ஸ் கழிச்சு முடிச்சிரு. அப்பதான் நாளைக்கு போஸ்ட்மார்ட்டத்துல உயிர் போன நேரத்துல நான் அவ புருஷன் கூட ஆபீஸ்ல தான் உட்கார்ந்து இருந்தேன்னு ப்ரூஃப் கிரியேட் ஆகும். ஓகே சார், அப்படியே பண்ணிடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன சார்? 25வது நிமிஷத்துல ஒரு முக்கியமான ஃபைல் வேணும்னு நான் அவன்கிட்ட கேட்பேன். அவன் வீட்டுல இருக்க அந்த ஃபைலு நாங்க 2 பேரும் அவன் வீட்டுக்கு வருவோம். அதுக்குள்ள நீ எஸ்கேப் ஆயிருக்கணும். புரிஞ்சுதா? ஓகே சார். யோ, அப்புறம் என்ன சார்? கொலை பண்ணி முடிச்ச உடனே போன் பண்ணிடாத. இப்பெல்லாம் செல்போன் மூலமா தான் தப்பு பண்ற எல்லா மடையனுமே மாற்றான். சோ நமக்குள்ள செல்போன் மேட்டரே கிடையாது. புரிஞ்சுதா? ஓகே சார்.
நாம கத்தியால குத்தலான்னு வந்தா இவ்வளவு கத்தியோட நிக்கிறா. குத்திக்கட்டும் குத்திக்கட்டும். ஜாக்கி, இவளுக்கு எப்படி நம்ம பேர் தெரியும்? இந்நேரம் அவளை முடிச்சிருப்பான். என்னாச்சு ராகுல், ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல சார், வீட்டுல ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க கூப்பிட்டதால நான் அதை கூட விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். ஓஹோ. ஆனா இவ்வளவு நேரம் ஆகியும் நம்ம 2 பேரும் ஒண்ணுமே பேசலையே. ஐ அம் கன்ஃபியூஸ்டு சார். நத்திங் நத்திங், டோன்ட் வரி, ஐ அம் வெயிட்டிங் எ ஃபோன் கால். என்ன கால் சார்? மிஸ்டர் அகர்வால் கவர்மெண்ட் டெண்டர் விஷயமா யுஎஸ்ல ஹோம் மினிஸ்டர் கூட இருக்காரு. அங்க பகல், இங்க நைட். தட்ஸ் வை ஐ அம் வெயிட்டிங். வந்துச்சுன்னா பல்க் ஆர்டர். கவர்மெண்ட் ப்ராசஸ் யூனிட்டுக்கு மோர் தென் 2000 ஹெவி வோல்டேஜ் பம்ப்ஸ் நாம சப்ளை பண்ண வேண்டி இருக்கும். தட்ஸ் வை we are waiting. இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டு புறப்படலாம், அப்பதான் அலாரம் அடிக்கும். இந்நேரம் அவன் கதையை முடிச்சிருப்பான்ல. ஹலோ. சார், டெல் மீ சார். ஓகே சார். அந்த கொட்டேஷன் ஃபைல்ல தான் ரேட் இருக்கு சார். ஆமா சார், பழைய ரேட்டு. ஓகே சார், அடுத்த ½ அன் அவர்ல அந்த ரேட் எல்லாம் நான் மாடிஃபை பண்ணிட்டு மெயில் பண்றேன். ஓகேவா? ஓகே சார். மிஸ்டர் ராகுல் சார், என்டிஎஸ் கம்பெனிக்கு கொடுத்த கொட்டேஷன் ஃபைல் எங்க இருக்கு? வீட்ல இருக்கு சார். ஐயோ, அது இப்ப வேணுமே. போய் கொண்டு வரேன் சார். சார், வீட்ல தான் சார் இருக்கு, போய் எடுத்துட்டு வந்துடுறேன் சார். நோ 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 நோ, ரிட்டர்ன்லாம் வர வேண்டாம், நான் உங்க கூடவே வரேன். அங்க இருந்தே மெயில் பண்ணலாம். கெட்டிங் லேட். கமான் கமான். ஓகே. யா, ஹரி வாங்க ஹரி. என்ன மிஸ்டர் ராகுல், உங்ககிட்ட ஒரு கீ வச்சிருப்பீங்களா? ஆமா சார், சில சமயத்துல வீட்டுக்கு லேட்டா வருவேன். வைஃப் தூங்கிட்டு இருப்பாங்க, டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா, அதனாலதான் கீ வச்சுக்கிறேன் சார். ஒரு நிமிஷம் சார், ஃபைல் எடுத்துட்டு வந்துடுறேன். டேக் யுவர் ஓன் டைம். ஓகே. இப்ப பெட்ரூமை திறந்த உடனே நீ அலறுவ, நான் ஓடி வந்து பாப்பேன். உன் பொண்டாட்டி ரத்த வெள்ளத்துல கிடப்பா. நீ கதறி கதறி அழுகிறத நான் ரசிச்சுக்கிட்டே போலீஸுக்கு போன் பண்ணுவேன். ஏதோ சத்தம் கேட்டுச்சு இங்க. யாரு இவன்? அதுவும் நம்ம ரூம்குள்ள, கூட்டின வீட்டுக்குள்ள எப்படி வந்தான்? ஹேண்ட்ஸ் அப். யார் நீ? என்ன தேடுறீங்க? மரியாதையா உண்மையை சொல்லனா நான் சுற்றுவேன். சொல்லு. கிடைச்சதா ஜாக்கி? என்னங்க, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். சரி, காஃபி எடுத்துக்கோங்க. ஆபீஸ்ல ஒரு சின்ன மீட்டிங், முக்கியமான மெயின் ஃபைல் வீட்ல தான் இருந்தது, அதை எடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். ஆமா, சார் யாரு? இவர் பேர் ஜாக்கி. ஹாய். என் ஹஸ்பண்ட் ராகுல். ஹாய். ஆமா, சார் யாருன்னு சொல்லவே இல்ல. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இருந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல என் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, அவளோட லவர் தான் இவரு.
இன்ஃபேக்ட் இவங்க லவ் டெவலப் பண்றதுக்கு கவிதையெல்லாம் கூட நான் எழுதி கொடுத்துருக்கேன். ஓ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் சந்திக்கிறோம். ஓ அப்படியா? நான் வீட்டை திறந்து உள்ள வரேன், சார் ஏதோ தேடிட்டு இருந்தாரு. ஒரு நிமிஷம் பார்த்த உடனே தப்பா நினைச்சிட்டேன். யாரோ திருடன் நினைச்சிட்டீங்களா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் அப்படியெல்லாம் நினைக்கிற கேரக்டர் கிடையாது ஜாக்கி. இல்லாம தான் வெறும் கையில துப்பாக்கி வச்சாரா? அப்படியா? என்ன இது? அலற சத்தம் கேட்கணும் பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு? சார் போலாமா சார்? என்ன மிஸ்டர் ராகுல், உள்ள யாரோ சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு? ஆமா சார், என் ஒய்ஃபும் அவ க்ளோஸ் ஃப்ரெண்டும் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சார். ஃப்ரெண்டா? ஆமா சார். யார் அவரு? யாரோ ஜாக்கியா. ஜாக்கியா? ஆமா சார். ஏன் சார்? என்னோட ரொம்ப நாள் நண்பர் ஜாக்கின்னு ஒருத்தர். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவரை நான் பார்க்கலாமா? ஓ தாராளமா சார். யூ ஆர் வெல்கம். ப்ளீஸ் கம் சார், ப்ளீஸ் கம். கொலை பண்ணிட்டு வாடான்னா கொஞ்சிக்கிட்டு இருக்கியா? வாங்க சார். ஹலோ சார். ஓ சார், உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இல்ல தெரியாது. அப்போ நீங்க சொன்ன ஃப்ரெண்ட் ஜாக்கி இவர் இல்லையா? இவர் வேற, அவரு வேற. ஓ என்ன கல்பனா, இவ்ளோ நடக்கிறப்போ ரொம்ப மனசு விட்டு சிரிக்கிற? ஜாக்கி சொல்ற ஒண்ணும் அப்படி இருக்கு. சார் அப்படி என்னதான் சொன்னீங்க? இந்த வீட்டுக்கு நான் எப்படி வந்தேன்னு சொன்னேன் சார். நானே கேட்கலாம்னு நினைச்சேன். நானே வெளியே இருந்து பூட்டை திறந்துக்கிட்டு உள்ள வந்தேன். நீங்க எப்படி வந்தீங்க? நான் சாமிக்கு மாலை போட்டிருக்கிறதுனால ஒரு 20 days நான்வெஜ் சாப்பிடல சார். ஓகே. இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்தேன். ஆபீஸ்ல இருந்தா? ஆமா சார். நீங்க? ஆமா சார். ஏன் சார்? ஒண்ணு இல்ல. மேல 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 சொல்லுங்க. வழியில ஒரு கடையில நான்வெஜ் ஐட்டம் நல்லா இருக்கும்னு 5 ஐட்டம் வாங்கினேன் சார். ஹோ. அதெல்லாம் ஒரு கவர்ல போட்டு புடிச்சுக்கிட்டு வேக வேகமா நடந்து வந்தேன் சார். ஒரு கட்டிங் திரும்பினா ஷாக்கு, அப்படியே நின்னுட்டேன் சார். ஏன், என்னாச்சு? அதுதான் காமெடியே. என்ன காமெடி? 2 நாய்ங்க சார். அப்படியே ஆல் ஹைட்டுக்கு நிக்குது. ஓ, ஏதோ பெரிய வீட்ல காவலுக்கு வச்சிருக்கிற நாய் போல இருக்கு. அவுட்டு வந்து நிக்குது. என்னையும் முறைச்சு பாக்குது. ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு. அப்படியே ஓட ஆரம்பிச்சேன் சார். அது என்ன துரத்த நான் ஓட முடியல சார். மூச்சு வாங்குது. உங்க வீட்டுக்கு முன்னாடி ஓடி வந்து நின்னா டக்குனு ஸ்ட்ரைக் ஆச்சு. என் கையில இருக்கிற ஐட்டத்தினாலதான் நம்மள துரத்துதுன்னு புரிஞ்சுக்கிட்டு டக்குனு கீழே வச்சுட்டு மொட்டை மாடி ஏறி மேல வந்துட்டேன். மேல வந்து எட்டி பார்த்தா அது 2ம் அந்த ஐட்டத்தை மோந்து கூட பாக்கல சார். பின்ன பக்கத்து வீட்டு நாயோட லவ்ஸ் பண்ணிக்கிட்டு நிக்குது சார். அப்போ அது உங்க கையில இருந்த நான்வெஜ் பாக்கெட்டுக்காகவும் உங்களையும் துரத்தல? இல்ல சார், அதுங்க லவ் பண்றதுக்கு பக்கத்து வீட்டு நாயை பாக்குறதுக்கு ரன்னிங்ல வந்திருக்கு சார். அப்பதான் நான் மேல துணி எடுக்க போனேன். இவரை பார்த்ததும் விசாரிச்சுட்டு கீழே கூட்டிட்டு வந்துட்டேன். இது ஏதோ பொய்ன்னு புரியுது, யார் சொல்றது பொய்ன்னு புரியலையே. சரி சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். அப்ப நம்ம கிளம்பலாமா சார்? கிளம்பலாம். காபி குடிச்சிட்டு போலாமே. அப்புறம் ராகுல், கிச்சனுக்கு போய் எனக்கு கொஞ்சம் சுகரை கம்மியா போட்டு எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஓகே. ஏய், என்னையா டிராமா அது? சார் அப்புறம் சொல்றேன் சார். அவளை கொல்ல போறியா இல்லையா? இல்ல சார். பின்ன வச்சுக்க போறேன் சார். அந்த பொண்ணு நல்லா இருக்கா, அதான் கரெக்ட் பண்ண போறேன். என்ன அதுக்குள்ள கிளம்பி வந்துட்டீங்க? அதுக்குள்ளேவா? ஆமா, இப்பதான் உங்ககிட்ட பேசிட்டு ரவைய வறுத்து ஆற போட்டு
வெங்காயம் கட் பண்ண உட்கார்ந்த. ஹலோ மேடம், நீங்க 7:15க்கு மேல வந்தீங்க. இப்போ 7:46, 33 மினிட்ஸ் ஆச்சு. இன்னும் வெங்காயத்தையே கட் பண்ணல. எப்போ உப்புமா ரெடி ஆகும்? கொஞ்சம் இந்த வெங்காயத்தை உரிச்சு கட் பண்ணி கொடுங்களேன். நோ வே. ஆம்பளைங்க சம்பாதிக்கணும், பொம்பளைங்க சமைச்சு போடணும். அதுதான் அழகான குடும்பத்துக்கு லட்சணம். சிஸ்டம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ற வேலையெல்லாம் ட்ரை பண்ணாத. அதெல்லாம் பொண்டாட்டிக்கு ஒரு நாள் ஹெல்ப் பண்ணா ஒன்னும் குறைஞ்சிட மாட்டீங்க. பிகினிங்ல எல்லாம் அப்படிதான் சொல்லுவீங்க. இன்னைக்கு வெங்காயம் கட் பண்ண சொல்றீங்க, அப்புறம் குழம்புல உப்பு கம்மியா இருக்குன்னு உப்பு போட சொல்லுவீங்க, அப்படியே பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சிருன்னு சொல்லுவீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கிச்சனை எங்க கண்ட்ரோல்ல வச்சுட்டு நீங்க எங்க தலை மேல ஏறி உட்கார்ந்துருவீங்க. நல்லா பேச கத்துக்கிட்டீங்க. நான் கிளம்புறேன். இருங்க, டிஃபன் ரெடி பண்ணிடுறேன்ல. இன்னும் நீ வெங்காயத்தையே கட் பண்ணல. என்ன பண்ண சொல்றீங்க? சின்ன வயசுல இருந்தே வெங்காயம்னா எனக்கு அலர்ஜி. அத உரிச்சா என் கையில தோல் எல்லாம் எரியும், கண்ணுல தண்ணியா ஊத்தும். எனக்கு வெங்காயம் இல்லாம ஒண்ணுமே இறங்காது. அதுக்கு தான் இவ்ளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன். அதை இன் டைம்ல பண்ணணும். வீட்ல என்னங்க இன் டைம் அவுட் டைம்னு ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வரீங்க? அதையே ரூல்ஸ் நினைக்கிற? இட் இஸ் a discipline act. அது ஒரு எத்திக்ஸா நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த வேலையை அந்த நேரத்துக்குள்ள பண்ணாதான் அதுக்கு வேல்யூ இருக்கும். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தா உயிரை காப்பாத்திடலாம் டாக்டர் சொன்னதை நீ கேட்டதில்ல? ஸ்கூல்ல படிக்கும் போது 5 நிமிஷம் லேட் ஆனதுக்காக வெளியே நிக்க வச்சதை நீ பார்த்ததில்ல? 9:30 ட்ரெயினுக்கு 9:40க்கு போனா ட்ரெயின் பிளாட்ஃபார்ம்ல இருக்காது. அதே மாதிரி தான் எல்லாமே. ஓகே, பை. என்னங்க டிஃபனுங்க? வெளியே சாப்பிட்டுக்கிறேன். காஃபி அது சாப்பிட்டு போங்களேன். நீ போடுற காஃபி எனக்கு பிடிக்கல. இனிமேலாவது எனக்கு பிடிச்ச மாதிரி டீ போட கத்துக்கோ. எனக்கு ஹாய் ஜாக்கி. ஹாய். உள்ள வரலாமா? ப்ளீஸ் உள்ள வாங்க. எங்க சார் மேல இருக்காரா? இல்ல, ஆபீஸ் போயிருக்காரு. ஐயோ, ஏ நான் அவர்கிட்ட நேத்தே சரியா பேசல. இன்னைக்கு பேசலான்னு வந்தேன். அவர்கிட்ட எல்லாம் பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. ஏன்? அவர் என்கிட்டயே சிரிச்சு பேசுறது இல்ல, உங்ககிட்ட என்ன பேசுவாரு? அவரோட கேரக்டர் அப்படி. அதனாலதான் நேத்து வயித்துல கத்திய குத்திக்க போனீங்களா? ஆமா. நீங்க நேத்து என்ன மாடியில பார்த்தேன்னு சொன்னதும் எனக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. ஆனா ஏதோ ஒரு காரணத்தோட தான் பொய் சொல்றேன்னு புரிஞ்சுது. சைலண்ட் ஆயிட்டேன். அவர் பண்ற சிடுமுஞ்சித்தனத்துக்கும் அப்படியே மதிப்பில்லாம பேசுறதுக்கும் செத்துடலாம் போல தோணுது. அதுக்கெல்லாம் செத்தா சரிப்படுமா? சில பேர் அப்படிதாங்க. ஆமா, ஏன் முகம்லாம் வாடி இருக்கு? அழுதிங்களா? ஐயோ, அழலாம் இல்லைங்க. வெங்காயம்னா எனக்கு பெரிய அலர்ஜி. அப்புறம் எதுக்கு அதை போய் கையில் எடுக்கிறீங்க? கொடுங்க, நான் கட் பண்றேன். வெங்காயம்னா உங்களுக்கு எதிரியா? ஆமாங்க. என்னோட ஒரு ஒப்பீனியன் சொல்லட்டுமா? சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா செய்யாதீங்க. அதே சமயம் பிடிச்சிருச்சுன்னா தைரியமா செய்யுங்க. ஏன் இதை சொல்றேன்னா,
பிடிக்காம நம்ம வாழ்க்கைய நாம தொலைக்கிறத விட பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய அனுபவிக்கிறது சந்தோஷம் இல்லையா? உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? புரியுற மாதிரியும் இருக்கு, ஆனா கன்ஃபியூஸ்டாவும் இருக்கு. உங்களுக்கு வெங்காயம் பிடிக்காது, வீட்டுல வெங்காயம் வேண்டாம். அவருக்கு வெங்காயம் பிடிக்குமே. நீங்க வேணும்னா வெங்காயம் அவருக்கு பிடிக்க கூடாது. அவருக்கு வெங்காயம் தான் முக்கியம்னா உங்களுக்கு அவர் சரிப்பட்டு வர மாட்டாரு. அவ்வளவுதான். திஸ் இஸ் a simple logic. இப்ப என்ன எடுத்துக்கங்க. நேத்து உங்க கையால ஒரு காஃபி குடிச்சேன், அருமையா இருந்தது. அந்த காஃபியை உங்ககிட்ட மறுபடியும் குடிக்கணுங்கிற ஆசையில இதோ இந்த பிளாஸ்க் கூட வந்துட்டேன். எனக்கு பிடிச்சத நான் தைரியமா செய்யறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் தைரியமா செய்யலாம். எது? மனசுக்கு பிடிச்சது எதுனாலும். எதுனாலும்னா? எதுனாலும்னா எப்படி சொல்றது? இப்போ எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. நீங்க தப்பா நினைக்கலன்னா அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். என்னது? நேத்து எனக்கு அருமையா ஒரு காஃபி போட்டு கொடுத்தீங்க. காஃபி கொடுத்த இந்த கைக்கு வைர மோதிரம் போடணும்னு ஆசை. என்கிட்ட அவ்வளவு காசு இல்லாதனால இதுதான் மனசுக்கு பிடிச்சத செய்யறது. உங்களுக்கு என் மேல இப்போ கோவமா? இல்ல. இறங்க. வா வா. இந்த Dress உனக்கு சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ். யார் இதை பர்ச்சேஸ் பண்ணா? நான் தான். எப்பவுமே இந்த ட்ரெஸ்ஸை நான் தான் பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். என்னோட டேஸ்ட் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சூப்பரா இருக்கும். வா. கம். இது என் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. யாரு? என் வீட்டுக்காரர் தான். பேசு. ஹலோ. ஹலோ, எங்க இருக்க கல்பனா? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். ஏன்? காலையில எனக்கு டிஃபன் செஞ்சு வைக்கலையா? நீங்க வெளியில சாப்பிட்டுக்குவீங்கன்னு செஞ்சு வைக்கல. அப்புறம் சாயந்தரம் ரெடி ஆயிரு. ஏன்? அன்னைக்கு ஹாஸ்பிடல் போன சொன்னல, ஆமா. இன்னைக்கு சாயந்தரம் போலாம். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். மெடிக்கல் ஷாப்ல இருந்து பிரெக்னன்சி கிட் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டேன். நெகட்டிவ்னு தான் ரிசல்ட் வந்துச்சு. ஓகே சரி, நான் எப்படி லீவ் போட்டேன். நம்ம சினிமாக்கு போலாமா? நான் வரலங்க, நீங்க போயிட்டு வாங்க. என்ன சொல்ற? எப்படியும் நீங்க லீவ் போட்டதுனால சினிமாவுக்கு கூப்பிட்டா வரத்துக்கு நான் ஒன்னும் சர்வெண்ட் இல்லைங்க, வைஃப் இல்லையா? எனக்குன்னு சிலது இருக்கும் இல்லையா? ஐ திங்க் நீ என் மேல கோவமா இருக்கல? நோ, கோவம் இல்ல. உங்க டேஸ்ட்ல நீங்க பண்ற விஷயங்கள் எனக்கு ஒத்து வரல. என் டேஸ்ட் வேறையா இருக்கு. சரி, வீட்டுக்கு வா பேசலாம். எப்போ வருவ வீட்டுக்கு? 8-9 மணி ஆயிடுங்க. சரி வா பேசிக்கலாம். என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என்ன சந்திச்சிருந்தா வாழ்க்கை இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும்னு மனசுல படுது இல்லையா? ஆமாங்க, நான் அவர் வேணா வேணான்னு எவ்வளவோ தலையா அடிச்சுக்கிட்டேன். எங்க வீட்டுல கேட்கவே இல்ல. என்ன பண்றது, என் தலையெழுத்து. சரி, நாம இப்ப இங்க வந்திருக்கிறது சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான், இப்படி சங்கடப்படுறதுக்கு இல்ல. சரியா? நீ போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். போ.
யாரு? தெரியல, பார்த்து வரேன். ஜாக்கி, இந்த லியா இங்க வந்தா? இவனுக்கும் எனக்கும் ஒரு டீல் இருக்கு. என்ன டீல்? ஒரு கொலை பண்ற டீல். என்ன சொல்றீங்க? ஆமா. என்னையே கொலை பண்ண சொல்றான்னு கேட்டீங்களா? இவனுக்கு உன் புருஷன் மேல பகை. என்ன பகை? உன் புருஷன் லேபர் யூனியன் கூட சேர்ந்து அவங்களுக்கு பறிஞ்சு பேசி கம்பெனியை லாஸ் பண்றதுனால உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கான். அப்படின்னு உங்ககிட்ட சொன்னானா? ஆமா. அது பொய். பொய்யா? ஆமா. என்ன சொல்ற? முதல்ல அவனை பேசி அனுப்புங்க, நான் அப்புறமா சொல்றேன். நான் மேல இருக்கேன். யோ, கதவை திறக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? பாத்ரூம்ல இருந்தேன் சார், நீங்க வரேன்னு சொல்லவே இல்ல. ஏன் கெஸ்ட் ஹவுஸ் சாவியை என்கிட்ட இருந்து வாங்கிட்டு என்னையே வாசல்ல நிக்க வைக்கிறேன்னா நீ சாதாரணமான ஆள் இல்லையா, சூப்பர்மேனு. சரி, இப்ப சொல்லு, எப்படி இருக்கு இவ்வளவு பெரிய வீட்டு வாசம்? ரொம்ப நல்லா இருக்கு சார். நீ மட்டும் நல்லா இருந்தா போதுமா? நான் நல்லா இருக்க வேண்டாமா? இருங்க சார், உங்களே யார் வேணான்னது? நீ அந்த கல்பனாவை கொலை பண்ணாதான் எனக்கு நிம்மதி. நான் நல்லா இருப்பேன். கொலை பண்றதுக்கு முன்னாடி நான் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா சார்? இப்படி கேட்டா நான் என்னையா பதில் சொல்றது? உங்களுக்கு உங்க வேலை ஆகணும், எனக்கு ஏன் வேலை ஆகணும். கரெக்டா? நீ அந்த ராகுல் வீட்டுக்கு போனதுல இருந்தே ஆள் சரியில்லாம போயிட்ட. இல்ல சார், அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் தெளிவா இருக்கேன். என்ன தெளிவோ என்னமோ, எனக்கு நீ வேலையை முடிச்சு கொடு. கண்டிப்பா முடிச்சு கொடுப்பேன். பணத்தை கொடுங்க. பணம் இல்ல. பணத்தை கொண்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். பணம் கொடுங்க. நீ வேலையை நாளைக்கு முடிக்கிறேன்னா இன்னைக்கு பணத்தை வாங்கிக்க. நீங்க பணத்தை கொடுத்தா 10 நாள்ல நான் வேலையை முடிச்சிருவேன். உங்க எதிரி ராகுல் அப்பிட் ஆயிடுவான். என்னையா நீ வில்லன் மாதிரி பிஹேவ் பண்ற? டயலாக் டெலிவரி மட்டும் ஹீரோ மாதிரி இருக்கு. சரி, இந்தா இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. அந்த பொண்ணு கல்பனாவை கொல்லணும், புரியுதா? இந்த வாங்கிக்க. ஒரு நிமிஷம் சார், முதல் முறையா மகாலட்சுமி என் கைக்கு வருது, அத ஒரு மகாலட்சுமியே வாங்கட்டுமே. மகாலட்சுமியா? ஆமா. கல்கி. கல்கியா? அது யாரு? கல்பனா கிருஷ்ணமூர்த்தி அலைஸ் கல்பனா ஜாக்கி ஆக போறாங்க. இந்த பணத்தை வாங்கிக்கமா. ஒரு முக்கியமான டீலுக்கு வந்த பணம். கொடுங்க சார். சார் சார் சார், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நீங்க நிம்மதியா இருப்பீங்க, அதுக்கு நான் கேரண்டி. கல்பனா கிருஷ்ணமூர்த்திங்கிறது உங்க அப்பா பேரு, கல்பனா ஜாக்கிங்கிறது என் பேரு. நடுவுல இருக்கிற கல்பனா ராகுல் இருக்க போறதில்ல, அதனாலதான் அப்படி சொன்னேன்.
உன்னை கொலை பண்ற ஐடியா இருந்திருந்தா உன் கையால பணம் வாங்கணும்னு சொல்வேனா? உன் மேல சத்தியமா சொல்றேன், உன்னை கொலை பண்ண மாட்டேன். வேற எப்படி? அதெல்லாம் சஸ்பென்ஸ். அவன் நல்லவனா கெட்டவனான புரியலையே. கல்பனா, என்னாச்சுமா? படுத்துட? ஒண்ணும் இல்ல, இப்பதான் வந்தேன், டயர்டா இருந்ததுன்னு படுத்துட்டேன். எங்க போயிருந்த? அதான் போன்ல சொன்னல. என்ன சொல்ற கல்பனா? இதோ வேண்டாத புருஷன்கிட்ட பேசுற மாதிரி விரத்தியா பேசுற. வாட்ஸ் அ ப்ராப்ளம் between you and me? நத்திங். என் மேல கோவமா இருக்கியா? ஆமா இருக்கேன். ஏ என்ன கோவம்? அதையே உங்ககிட்ட சொல்லணும்? சொன்ன என்ன கிழிச்சிட போறீங்களா? என்ன கல்பனா, உன் வாய்ஸ் ரைஸ் ஆகுது. நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. பெட்ரூம்ங்கிறதுனால இந்த அளவுக்கு ரைஸ் ஆகுது. இதே வெளியிலனா இன்னும் கேவலமா ரியாக்ட் பண்ணிருப்பேன். கல்பனா, what happened? Nothing, please. Leave me alone. ஹலோ, என்ன பண்றீங்க ஜாக்கி? ஒண்ணும் இல்ல கல்பனா. நீ வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டியா? சேர்ந்துட்டேன். நீ இன்னும் அழறத நிறுத்தலையா? நிறுத்திட்டேன். எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்ன? அந்த எம்டிக்கு எனக்கும் இருக்கிற ஒரு பழைய பிளாஷ்பேக்க உன்கிட்ட சொன்ன. நீ அவ்வளவு தூரம் கேட்டதுனால சொன்ன. அதுல இருந்து நீ அழ ஆரம்பிச்சிட்டியே, ஏன்பா? ஐயோ மண்டு, நீ வேற. நான் அழறதுக்கு வேற ரீசன் இருக்கு. என்ன ரீசன்? வந்து சொல்றேன். சரி, நாளைக்கு மீட்டிங் எங்க? நாளையில இருந்து ஒரு 10 நாள் நான் இருக்க மாட்டேன். 10 நாளா? ஆமா. உங்களை பார்க்காம என்னால 10 நாள் இருக்க முடியாது. டோன்ட் வரி, நான் கூடிய சீக்கிரம் வந்துருவேன். போன்ல சார்ஜ் இல்ல, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அவளுக்கு ஏதாவது நியாயம் பண்ணணும். அது வரைக்கும் அவகிட்ட நடிக்கணும். என்னப்பா? நாளைக்கு மால்ல மீட் பண்ணலாமா? ஓகே, தேங்க்ஸ். Whenever the power supply got the source of manipulate energies, the things of electrical device. Whenever the power supply got the source of manipulate energy. Hello. ஹலோ. Yes. யாரு? மிஸ்டர் ராகுல் தானே பேசுறது? ஆமா. நீங்க புத்திசாலியா முட்டாளா? புரியல. உங்க மனைவி எங்க இருக்காங்க தெரியுமா? அவங்க எங்க இருப்பாங்க? வீட்ல தான் இருப்பாங்க. குண்டு சட்டியிலேயே
குதிரை ஓட்டிட்டு இருந்தா இப்படிதான் உலகத்துல என்ன நடந்தாலும் தெரியாது. என்ன சொல்றீங்க? உங்க மனைவி முந்தா நாள் ஒருத்தர் கூட பாரிஜாதம் தியேட்டர்ல படம் பார்த்தாங்க. நேத்து அவுரி காம்ப்ளெக்ஸ்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தாங்க தெரியுமா? நான் இவ்ளோ சொல்றேனே, யாரு கூடன்னு கேட்க மாட்டீங்களா பிரதர்? யார் கூட? மொட்டை அடிச்சிருக்கிற ஒருத்தன் கூட. இன்னைக்கு கூட அவனுக்கு ஒரு ஜீன்ஸ் வாங்கி பிரசன்ட் பண்றாங்க. டவுட் இருந்ததுன்னா உங்க மனைவி கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணிக்கலாம். பேமெண்ட் அமௌண்ட் 4999. டாப் வே அப்பீரியல் ஷாப்க்கு கிரெடிட் ஆயிருக்கும். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல, இதெல்லாம் எதுக்கு நீ பண்றன்னு தெரியணும்ல. நான் வேற ஒரு விஷயத்துக்காக அந்த மொட்டை தலையனை ஃபாலோ பண்ணேன். அப்பதான் அவன் உங்க மனைவிய டிராப்ல விழ வச்ச விஷயம் புரிஞ்சது. என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? ஒண்ணுமில்ல. நீங்க நான் சொல்றத நம்பலன்னு நினைக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போனதும் உங்க வீட்டு பெட்ரூம்ல பெட்ஷீட்டை தூக்கி பாருங்க. ஒரு பிரவுன் கலர் கவர்ல அவங்க 2 பேரும் பைக்ல ஒன்னா சுத்தின போட்டோ 2 இருக்கும். பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அப்புறம் என்னோட ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். என்ன? உங்களால முடிஞ்சா அந்த மொட்டை தலையனை கொன்னுடுங்க சார். வாட்? ஆமா சார், அவன மாதிரி ஆளுங்கள்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. ஏய், என்ன சொல்ற? ஆமா சார், என் லவ்வருக்கான மாதிரி உங்க ஒய்ஃபுக்கு ஆக கூடாது சார். என்னாச்சு உங்க லவருக்கு? லிஃப்ட் கொடுக்கற மாதிரி லிஃப்ட் கொடுத்து ரேப் பண்ணி என் லவ்வரை கொன்னுட்டா சார். அவ என் லவ்வர் இறந்ததுல இருந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்க சார். எனக்கு ஒருத்தனை கொல்ற அளவுக்கு மனோதைரியம் கிடையாது. அதனால நீங்க கொல்லுங்க சார் அவனை, ப்ளீஸ். ஹலோ ஹலோ ஹலோ. சுத்தியும் நம்ம ரூம்ல இருக்கு. யார் வச்சிருப்பா?
இவர் பாட்டுக்கு தூங்குறாரு. யார் வந்திருப்பா? நான் வந்தது கவனிக்கலையோ? ஒரே குழப்பமா இருக்கே. என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்ல. இது என்ன புது பழக்கம்? எது? இல்ல, இது வரைக்கும் இல்லாம இப்ப என்ன புது பழக்கம்? சுத்தியில வச்சுக்கிட்டு நடு வீட்டுல உட்கார்ந்துகிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டு. டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கேன். என்ன டெஸ்டிங்? இது இப்படியே ஓங்கி நங்குன்னு இப்படி ஒரு அடி அடிச்சா மனுஷன் மண்டை எப்படி உடையும்னு ஒரு வாட்டி பார்க்க ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டது எல்லாத்தையும் செய்ய முடியாது இல்லையா? அதனால அடக்கிக்கிட்டு இது மேல ட்ரை பண்றேன். எப்படி பண்றீங்க? நேத்து நைட்டு ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். பிசிகாலஜிக்கு அருமையான கதை. கேக்குறியா? நீ கேட்ட கேள்விக்கு அந்த கதையில பதில் இருக்கு. கேக்குறியா? மனசுல அந்த கதை மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கிருச்சு. அத மறக்க முடியல. என்ன என்ன கதைன்னு கேட்க மாட்டியா? என்ன கதைங்க? மென்மையா இருக்க சில மனிதர்கள் திடீர்னு வன்முறையா மாறுவாங்க. அதுக்கு முழு முதற் காரணம் நம்பிக்கை துரோகம் தான். தெரியுமா? அப்படின்னு சொல்ற ஒரு புருஷன் கேரக்டர் என்ன மாதிரின்னு வச்சுக்க. தன்மையா இருக்க மாதிரி இருந்துகிட்டு புருஷனுக்கு உண்மையா இருக்க மறந்து போய் ஊர் சுத்திக்கிட்டு இருக்க ஒரு மகா நடிகை.
ஹீரோயின் கேரக்டர். உன்ன மாதிரின்னு வச்சுக்க, அன்பா அழகா ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்க இவங்க வாழ்க்கையில சம்பந்தமே இல்லாம ஒருத்த வந்து சரசம் ஆடிக்கிட்டு இருக்கான். பக்காவா பிளான் போட்டு அந்த ஹீரோயினிய அவன் வலையில வீழ்த்துறான். அவன் வீழ்த்துனா அவன் வீழாமா? இதுதான் ஹீரோவோட முதல் கொஸ்டின். அவ என்ன பதில் சொல்லுவா? நீ அவ இடத்துல இருந்தா என்ன பதில் சொல்லுவ? சொல்லு. நீ அவ இடத்துல இருந்தா என்ன பதில் சொல்லுவ? என்ன வார்த்தை வர மாட்டேங்குதா? ஆமாங்க. அந்த ஹீரோ அடுத்ததான் அந்த ஹீரோயின இன்னொரு கேள்வி கேட்கிறான். என்னன்னு கேட்க மாட்டியா? சொல்லுங்க, கேக்குறேன். இது வரைக்கும் அவளை தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காதனா உனக்கு என்ன குறை வச்சேன் அப்படின்னு கேட்கலாம். உயிருக்கு உயிரா நினைச்சு உனக்காக என்ன பெத்தவங்களெல்லாம் விட்டுட்டு தனி வீட்டுக்கு வாழ வந்திருக்கனே, எனக்கு நீ இந்த மாதிரி ஒரு தண்டனை தரலாமா? அப்படின்னு அழுதுகிட்டே கேக்குறான். அவன் செஞ்ச தப்பு என்னன்னு தெரியாம பரிதவிக்கிறான். அவன் பாசமா பாத்துக்கிட்டு இருந்த பொண்டாட்டி இதுக்காக தான் கிட்ட இருந்து தூரமா போறான்னு அவனுக்கே அவன் கேள்வியை கேட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகுறான். பிபி ரைஸ் ஆகுது, கோவம் வருது. ராத்திரி எல்லாம் தூங்க மாட்டேங்கிறான். இந்த பக்கம் துரோகம் செஞ்சதா அவளை நினைக்க முடியாம தவிக்கிற மனசு, அந்த பக்கம் தூக்கி எரிஞ்சிடலாம்னா முடியாத மனசு தடுமாறுறான். பொண்டாட்டி கிட்ட கேட்டா நக்கலா பேசி நாக் அவுட் பண்றா. தூக்கத்திலேயே அவளை அப்படியே ஒரே அடி. கொன்னுடலாம்னா அவளை துன்புறுத்த முடியாம துடிக்கிறான். முடியல. இந்த மனசு கேட்க மாட்டேங்குது. பயங்கரமா அதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறான். என்ன முடிவு? பாத்தியா, பாதி கதை கேட்ட உனக்கே என்னன்னு தெரிஞ்சுக்க துடிச்சுக்கிட்டு வருது. ஏன் நிலைமை எப்படி இருக்கும்? அந்த ஹீரோயின் நீதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு 2 நாளுக்குள்ள எனக்கு பதில் சொல்லணும். புரியுதா? சரி சரி, உன் கையால ஒரு காஃபி கொடு. நான் சைக்கோ மாதிரி நடிச்சு அவளை ஏமாத்திட்டேன். கண்டிப்பா அவனுக்கு போன் பண்ணுவா. ஃபாலோ பண்ணுங்க.
ராத்திரி பூரா தூங்காம யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நின்னுக்கிட்டு யோசிச்சேன், சிரசாசனம் பண்ணிக்கிட்டே யோசிச்சேன், மல்லக்கப்படுத்தி யோசிச்சேன், குப்புறப்படுத்திக்கிட்டே யோசிச்சுட்டேன். எப்படி யோசிச்சாலும் ஒரு விஷயம் புரியவே இல்ல. நீ என்னதாயா பண்ற? அப்படின்னா எனக்கு புரியல. ஆ? உனக்கு புரியலையா? நான் இதை நம்பணுமா? என்ன சார் உங்க பிரச்சனை? ஏயா கொலை பண்றதுக்கு போனல்ல, டப்புனு குத்திட்டு எஸ்கேப் ஆகி வர வேண்டியது தானே? அதை விட்டுட்டு இந்த லவ் கர்மந்திரம் என்னையா, அதுவும் அடுத்தவன் பொண்டாட்டியோட. இங்க பாருங்க, எதை பேசுறதா இருந்தாலும் ஆதாரப்பூர்வமா பேசுங்க. சும்மா அபாண்டமா பழி போடாதீங்க. யாரு பழி போடுறா? நீங்க தான். நான் பழி போடுறேனா? பின்ன அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுறது தப்புன்னு எனக்கு தெரியாதா? ஐயோ, முடியெல்லாம் பிச்சுக்கலாம் போல இருக்கே. ஏன் சார்? பின்னென்னையா, நேத்து இங்க இருந்தது கல்பனா தானே? ஆமா. ராகுலோட ஒய்ஃப் தானே? ஆமா. அவ புருஷனுக்கு அவ இங்க வந்த விஷயம் தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? அப்படின்னா புருஷனுக்கு தெரிஞ்சு கூட வந்திருக்கலாம். இது மட்டும் அந்த ராகுல் காதுல விழுந்தா பஸ்ட் அவுட் ஆயிடுவான். அவனுக்கு ஆம்பளை தப்பு பண்ணாலே பிடிக்காது, அதுவும் பொம்பளைங்க விஷயத்துல தப்பு பண்ணா சுத்தமா பிடிக்காது. அதுவும் பொம்பளை இந்த மாதிரி தப்பு பண்ணா சுத்தமா பிடிக்காது. அதுவும் தான் பொண்டாட்டி இந்த தப்பு பண்ணிருக்கான்னு தெரிஞ்சா முடிஞ்சது, கதை கந்தலாயிடும். அப்படின்னா அவ புருஷனுக்கு தெரியாம தான் வந்திருப்பான்னு சொல்றீங்களா? ஆமா, அதுல என்ன டவுட் உனக்கு? அதுக்காக அத கள்ளக்காதல்னு சொல்லுவீங்களா? ஏப்பா, என்கிட்ட அதெல்லாம் கேட்காதப்பா. நான் பணம் கொடுத்துட்டு ஆளையும் காமிச்சிட்டேன். எப்ப கொலை பண்ண போறேன்னு கேட்க வந்தா, யார கொலை பண்ண பணம் கொடுத்தேனோ அவங்க கிட்டே பணத்தை கொடுக்க சொல்ற. உன்னை என்னையா பண்றது? சார், உங்களுக்கு என்ன சார் டவுட்? நான் கொலை பண்ணுவேனா இல்ல கொலை பண்ண மாட்டேனா? ஆமா, கொலை பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணோட நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல காதலும் கிடையாது, கெட்ட காதலும் கிடையாது. ஓகேவா? ஹலோ. ஹலோ ஜாக்கி. என்ன கல்பனா, ஏன் ஒரு மாதிரி பேசுற? ஜாக்கி, இனிமே நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன் ஜாக்கி. ஏமா, என்னாச்சு? என் வீட்டுக்காரர் என்ன பயங்கரமா கேள்வி கேக்குறாரு. அப்படியா? வந்து ஓங்கி ஒண்ணு விடட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பின்ன கொலை பண்ணிடலாம். கொலை பண்றதுக்கெல்லாம் பெரிய அமௌண்ட் ஆகுமே. அதுக்கு என்ன, கொடுத்துடலாம். நேத்து கூட அந்த ஆள் வீட்ல 40,000 ரூபாய் வச்சிருக்கான். சரி சரி, நீ ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். பேசாம போய் குளி. குளிக்கவா? ஒரு ½ அன் அவர் ஆவது தலையில தண்ணி ஊத்தி ஆனந்தமா குளி. நான் திருப்பி கூப்பிடுறேன். என்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா எல்லாரும் பறந்து வான்னு சொல்லுவாங்க. நீ என்னடனா இன்னும் கோனர் புக்ல பாடம் எடுத்துட்டு இருக்க? போனவே. நான் தான் வில்லன்னு பார்த்தா எனக்கு மேல எல்லாரும் வில்லனா இருக்காங்க. இப்ப புரிஞ்சுதா? சுத்தமா புரியலப்பா. எனக்கு வேண்டியது எப்ப அந்த பொண்ணை கொலை பண்ண போற? அதான் சொன்னல, கொலை பண்ண மாட்டேன். அப்ப ஏன் கதை? அதோ கதிதான். காசு? காசெல்லாம் திருப்பி தர மாட்டேன். என்னடா அது? திருடனுக்கு தேல் கொட்டின கதையாயிடுச்சு நம்ம கதை. என்ன பண்றது இப்போ? உள்ள வரலாமா? வாங்க சார். என்ன பாக்குறீங்க? ஏன் பார்க்க கூடாதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பின்ன கேக்குற? சும்மா கேட்டேன். ஃபாலோ மீ. இவ்வளவு பெரிய வீட்ல நீ ஒருத்தன் தான் தங்கி இருக்கியா? ஆமா. வீடு உன்னோடதா? இல்ல. அப்ப வாடகையா? இல்ல. லீஸா? இல்ல. பேயிங் கெஸ்டா? இல்ல. பின்ன ஒரு 10 நாள் தங்கறதுக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட சாவி வாங்கியிருக்கேன்.
ஆமா, நான் எதுக்காக உன்னை அடிச்சேன்னு நீ கேட்கவே இல்ல. அடுத்தவன் பொண்டாட்டிய மயக்கி ஒரு நல்ல குடும்பத்தை கெடுத்தவன அடிக்காம கொஞ்சுவாங்களா? அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சே அந்த பொண்ணை கெடுத்தியா? நான் ஒண்ணும் கெடுக்கல. அவளை கூப்பிட்டுட்டு பைக்ல பார்க்கு தேட்டருன்னு கண்ட இடத்துல சுத்தி இருக்கியே. நீங்கெல்லாம் யாரும் உங்க வீட்டு பொம்பளைங்களோட குடும்பத்தோட அந்த மாதிரி இடத்துக்கு போறது இல்லையா? நானும் நீயும் ஒன்னாடா அவளுக்கு? அன்னைக்கு நீ சிரிச்சு சிரிச்சு பேசும்போதே நான் உஷாரா இருக்கணும். உஷாரா என்ன பண்ணிருப்ப? என்னடா எதிர்த்து பேசுற? அவருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா வந்தோமா, யூனிஃபார்ம்ல வந்தோமாங்கிறது முக்கியம் இல்ல. கேஸ கரெக்டா டீல் பண்றதுதான் முக்கியம். கேஸ் டீல் பண்றத பத்தி நீ எனக்கு சொல்லி தர்றியா? ராகுல், எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டிடுறேன். சார் இருங்க சார் ப்ளீஸ். இது என் ஒய்ஃப் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம். எது செஞ்சாலும் சரியா யோசிச்சு பண்ணணும். அவ ரொம்ப சென்சிட்டிவ் சார். நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவ மனசு பாதிக்கப்படும் சார். அந்த அவமானத்தில் எந்த லெவலுக்கு வேணாலும் போலாம். ஜாக்கி, ஆக்சுவலி அவளுக்கு என்ன நடந்தது? உனக்கும் என் மனைவிக்கும் ஏதாவது கான்டாக்ட் இருந்ததா? இல்ல. Are you sure? Yes, 100% sure. நீங்க எதுக்கு எனக்கு போன் பண்ணிட்டு அப்படி ஒரு போட்டோ அனுப்புறீங்க? அப்படி போன்ல மிரட்டுனீங்க? நீங்க தான் போன் பண்ணீங்கன்னு நீங்க பண்ணும்போதே எனக்கு தெரியும். எதுக்காக எங்க அழகான குடும்பத்தை பிரிக்க நினைச்சீங்க? உங்க எம்டி கிட்ட இருந்து உங்க மனைவியை காப்பாத்துறதுக்கு தான் அப்படி ஒரு நாடகம் ஆடினேன். What do you mean? எங்க எம்டி என்னோட வைஃபை கொலை பண்ண சொன்னாரா? ஆமா, இந்த விஷயம் உங்க மனைவிக்கும் தெரியும். தெரிஞ்சுதான் என் கூட கோஆபரேட் பண்ணாங்க. நிஜமாவா சொல்ற? ஆமா, வேணும்னா ப்ரூவ் பண்றேன். ஸ்பீக்கர்ல போடுறேன். எஸ் ஜாக்கி. அந்த எம்டி உன்னை கொலை பண்ணலன்னா வேற யாரையாவது வச்சு பண்ணிடுவேன்னு மிரட்டுறான். என்ன பண்ணலாம் கல்பனா? தெரியல, நீ ஏதாவது யோசிச்சு பண்ணு. சரி, பேசாம உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லட்டுமா? வேணாம். அவர் வேலைன்னு வேலையில தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாரே தவிர என் விஷயத்தை கண்டுக்க கூட மாட்டாரு. அதுவே இல்லாம எம்டி கிட்டே போய் நீங்க என் மனைவி மேல கோவமா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு சைலண்ட் ஆயிடுவாரு. நீங்களே ஏதாவது பண்ணுங்க. சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். எதுக்காக என்னோட எம்டி என் வைஃபை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுவும் இதே மாதிரி தெரிஞ்சுக்கலாம். எப்படி? ஹலோ சார், நான் ஜாக்கி பேசுறேன். அடடே, என்ன ஜாக்கி? சார், நான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டேன் சார். என்ன? உங்களுக்காக கொலை பண்ணிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். அப்பப்பப்பப்பப்பப்பா, கேக்குறதுக்கே காதுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. ஆனா வச்சிட்டியா ஆப்பு? என்ன மறுபடியும் ஆனான்னு இழுக்கிற? ஹோல்சேல் ஐட்டம் வாங்கினா ஒண்ணுக்கு ஒண்ணு ஃப்ரீங்கிற மாதிரி ஒரு கொலைக்கு ஃப்ரீயா இன்னொரு கொலைய பண்ணிடலான்னு இருக்கேன். அதான பார்த்தேன். என்னடா சாமி இன்னும் மலை ஏறலையேன்னு. என்ன சொல்றீங்க? புரியல. உனக்கு எதுவும் புரியாதுப்பா. நீ சொன்ன ஒண்ணுக்கொண்ணு ஃப்ரீங்கிறது என்ன தானே? உங்களையா? ஆமா, கடைசியா நீ ஆப்பு வைப்ப. நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி நான் கல்பனாவை கொன்னுட்டேன். கூடவே ஃப்ரீயா என்கிட்ட இருந்து கல்பனாவை பிரிச்சதுக்கு உங்களையும் போட்டு தள்ளுறேன்னுவ, அதானே? கேவலமா ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறீங்க. உங்களையே நீங்க எங்க கேவலம் சொல்லுகிறீங்க? இதுவரைக்கும் அந்த ஐடியா இல்ல, இப்பதான் அதை பண்ணிடலான்னு பாக்குறேன். ஏன்பா, ஏன் இந்த குலவெறி? பின்ன எப்பவாவது நான் கல்பனாவை பத்தி தப்பா பேசுறது நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல. ஆனா அவ நீங்க எனக்கும் கல்பனாவுக்கும் தொடர்பு இருக்கிறத பாத்திருக்கீங்களா? இல்ல.
அப்ப தப்பா பேசக்கூடாதுல்ல? ஆமா ஆமா, பேசக்கூடாது. மன்னிச்சிருப்பா. இப்ப கல்பனாவை எப்ப கொல்ல போற? கொன்னுட்டேன். நிஜமாவா சொல்ற? ஆமா, அதுக்கு தான் போன் பண்ண. வரீங்களா? வரேன்பா, வரேன். வரும்போது 2 கொலைக்கும் சேர்த்து காசு கொண்டு வாங்க. ரெண்டாவதா யாருப்பா? நீங்களே வந்து பாருங்க. வாங்க சார். என்னப்பா, எந்த பாடியும் காணோம், மறுபடியும் ஆப்பா? கல்பனாவை வீட்டுல வச்சே முடிச்சிட்டேன். வேணும்னா அவ புருஷனுக்கு போன் பண்ணி கேட்டுக்கங்க. அப்படியா? வெரி குட். அந்த இன்னொன்னு யாரு? பின்னாடி எட்டி பாருங்க. இவன் யாருப்பா? தெரியல. கல்பனாவை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர பின்னாடியே வரா. எனக்கும் கல்பனாவுக்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறான். அதான் முடிச்சிட்டேன். வெரி குட். என்ன சார் பண்றீங்க? ஹலோ ஹலோ சார், கல்பனா இறந்துட்டா சார். அப்படியா? ஆமா சார். நான் இப்பவே வரேன், நீ அங்கே இருங்க. வெரி குட் ஜாப் ஜாகி. ஒரு பழைய 100 ரூபாய் நோட்ல ஆரம்பிச்ச நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல இடத்துல வந்து முடிஞ்சிருக்கு. அடுத்து என் ஃப்ரெண்டுக்கு தேவைன்னா கூட கூப்பிடுறேன், வந்து முடிச்சு கொடு. ஓகே சார். அடுத்த கட்ட நடவடிக்கை போய் மீன் வியாபாரம் பண்ணுவேன் சார். வெரி குட். ஏதோ ஒண்ணு பண்ணு, நான் உன்னை கூப்பிடும் போது நீ வரணும். ஓகே சார். அப்புறம் என்ன? எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுப்பா. எதுக்காக சார் கல்பனாவை கொல்லணும்? என் கையால கல்பனாவை ஏன் கொல்ல வச்சீங்க? அதான் சொன்னேன்ல, லேபர் யூனியன் விஷயத்துல. சார், அதான் உண்மையான காரணம்னா ராகுல தானே கொல்லணும், ஏன் கல்பனா? கல்பனாவை கொல்றதுக்கு எதுக்காக என்ன செலக்ட் பண்ணீங்க? உன்னை நான் செலக்ட் பண்ணல ஜாக்கி, நீயா வந்து அந்த 100 ரூபாய் நோட்டு விஷயத்துல மாட்டிக்கிட்ட. அந்த நோட்டு மேட்ரே உங்க செட்டப் தானே சார்? என்ன சொல்ற? அந்த கூலிங் கிளாஸ் விக்கிற பையனை மடக்கி விசாரிச்சிட்டேன். அவனும் உங்க ஆள், உண்மைய சொல்லிட்டான். ஏன் சார் இந்த டிராமா? சொல்லுங்க, எதுக்காக? சொல்லுங்க சார், எதுக்காக இதெல்லாம்? சொல்லுங்க சார். நான் கலாவதின்னு என்கிட்ட வேலை செய்யற பொண்ண கெடுத்துட்டேன். அவ அந்த விஷயத்த பிரேமா கிட்டையும் கல்பனா கிட்டையும் சொல்லிட்டா. அவங்க என்ன 10 பேருக்கு முன்னாடி செருப்பால் அடிச்சு அவமானப்படுத்திட்டாங்க. எல்லா அமளியும் அடங்கட்டுன்னு 3 வருஷம் காத்திருந்தேன். ஒரு நாள் ஆபீஸ் முடிஞ்சு லேட் நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா பிரேமா. அவளை கார்ல வச்சு மயக்க மருந்து கொடுத்து கெடுத்துட்டேன். ட்ரெஸ் இல்லாம போட்டோ எடுத்து நெட்லயும் போட்டுட்டேன். அவமானம் தாங்காம அவ ரயில் முன்னாடி பாஞ்சு செத்துட்டா. அவ லவ்வரான ஜாக்கின்னு ஒருத்தன் அவ சாவுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சது. உடனே இவனை வேற மாதிரி லாக் பண்ண. அன்னைக்கு என் கார் ரிப்பேர் ஆனதால ராகுலோட கார்ல தான் நான் போனேன். என்கொயரி பண்ண ஜாக்கி ராகுல் தான் கொலைகாரன்னு நினைச்சிட்டான். அந்த சமயத்துலதான் ஒரு 100 ரூபாய் நோட்டை வச்சு இவனை மடக்கி என் எதிரியான கல்பனாவை இவன் கையால கொல்ல வச்சா அவ சாவா, இவன் கம்பி எண்ணுவான். 2 வேலையும் முடிஞ்சிடும்னு நினைச்சேன். மாட்டிக்கிட்டேன்.
வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. ஒரு வார்த்தை கூட பேசல. ஏதோ முக்கியமான விஷயம் வேற சொன்ன. என்ன விஷயம் சொல்லு ஜாக்கி. எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. உன்கிட்ட சொன்னா நீ எப்படி ரியாக்ட் ஆவேன்னு தெரியல. எதுக்கு இப்ப கண் கலங்கி பேசுற? என்னாச்சு? என்ன நீ மன்னிக்கணும். நீ என்ன தப்பு பண்ண நான் மன்னிக்கிறதுக்கு? நான் தப்பு பண்ணிருந்தா கூட எனக்கு மன்னிப்பு கிடைச்சிரும். ஆனா எதுவும் தெரியாத ஒரு அப்பாவிய ஒரு நல்லவளை தப்பு பண்ண வச்சதுக்கு எனக்கு எந்த ஜென்மத்திலையும் எங்கேயும் யாருக்கிட்டையும் மன்னிப்பே கிடைக்காது. என்ன ஜாக்கி இது? நீ இப்ப என்ன தப்பு பண்ணிட்ட? நீ இப்படி அழற? இருக்கிறதுலே மகா பாவம் ஒரு குருவி கூடு மாதிரியான அழகான குடும்பத்தை பிரிக்கிறது. நான் அதை செஞ்சுட்டேன். நீ யார் குடும்பத்தையும் பிரிக்கிற ஆள் கிடையாது அப்படின்னு உன்னை நம்ப வச்சிருக்க. நான் பிரிச்சது உன்னையும் உன் புருஷனையும் தான். உங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க ஊதி பெருசாக்கி குளிர் காஞ்சு உத்தமையா இருந்த உன்னை பேசி மயக்கி எனக்கு சாதகமா உபயோகப்படுத்திக்கிட்ட. இதுக்கெல்லாம் காரணம் உன் புருஷன் மேல எனக்கு இருந்த பகை. என்னோட காதலி பிரேமாவ உன் புருஷன் நான் கார்ல வச்சு கெடுத்துட்டான்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். அதனாலதான் ராகுல் குடும்பத்தை பிரிக்கணும், அவனும் மனைவி இல்லாம அலையணும்னு எம்டியோட டீலுக்கு ஒத்துக்கிட்ட. உன்னை என் வழிக்கு இழுத்துக்கிட்ட. எம்டி கிட்ட பணத்தை வாங்கின அன்னைக்கு நீ அவனை பத்தி பிளாஷ்பேக் சொன்னப்போ என்னோட பிரேமா சாவுக்கு காரணம் எம்டியா தான் இருக்கணும்னு புரிஞ்சுது. உன் புருஷன் கார எம்டி யூஸ் பண்ண விஷயம் தெரிஞ்சப்பதான் அவசரப்பட்டு அந்த நல்லவருக்கு நான் துரோகம் பண்ணது புரிஞ்சுது. எந்த பரிகாரம் பண்ணாலும் அவரோட மனைவியா உன்னை திருப்பி கொடுக்கறதுக்கு ஈடாகாதுன்னு என் மனசு சொல்லுச்சு. ஆனா உன்னை உன் கனவு கிட்ட இருந்து பிரிச்ச நானே மறுபடியும் அவர் மனைவியா வாழுன்னு எப்படி சொல்றதுன்னு புரியாம தவிச்ச. தெரிஞ்சே துரோகம் பண்ற பொம்பளையா இருந்தா இத ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டா. இது நான் மயக்கி கெடுத்த ஒரு அப்பாவியோட வாழ்க்கை பிரச்சனை. இந்த தர்ம சங்கடமான சூழ்நிலைய உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியாமதான் இவ்வளவு நேரம் நான் யோசிச்சேன் கல்பனா. என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. என்ன சந்திச்சதையும் என்கிட்ட உன்னை இழந்ததையும் ஒரு விபத்து மாதிரி கெட்ட கனவு மாதிரி நினைச்சு மனசுல இருந்து எரேஸ் பண்ணிடு கல்பனா பிளீஸ். தயவு செஞ்சு அப்படி பார்க்காத. எனக்கு நீ எப்படியாவது புருஷ கூட சேர்ந்து வாழ்றத நான் பார்க்கணும். கல்பனா, குட் மார்னிங். காஃபி ரெடி.
எந்திரி கல்பனா. இன்னில இருந்து உனக்கு பிடிச்ச காஃபிக்கே நானும் மாறிட்டேன். எந்திரி கல்பனா. கல்பனா கல்பனா. கல்பனா என்னாச்சு கல்பனா? கல்பனா கல்பனா கல்பனா. மன்னிக்க முடியாத தப்பை செய்து விட்டேன். மன்னியுங்கள் என்னை. கல்பனா.